அதை விட்டுட்டு ஏதோ இன்டர்நெட் ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிறதுனால ஏதோ பேசக்கூடாது. தப்பு தப்பா கமெண்ட் பண்ணிட்டு தப்பு தப்பா ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. தப்பு ஃபுல்லாக யாரும் போடாதீங்க. நான் ஒன்னே வீட்டில் இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தி ஒன்றும் நான் வண்டி வாங்கல. சமூக கருத்தை சொல்லுங்க. நாட்டில் அரசியல்வாதிகள் செய்கிற அட்டூழியத்தை பற்றி பேசுங்க. மக்களினுடைய வரிப்பணம் நாசமாகுது, அதை பற்றி பேசுங்க. இந்த திட்டம் இருந்தால் நல்லா இருக்குமே, வெளிநாட்டில் இந்த திட்டத்தால் இவ்வளவு நல்லது நடந்திருக்கு, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம், இந்தியாவில் கொண்டு வரலாம், இதை பற்றியெல்லாம் பேசலாமே. இப்படியெல்லாம் கொஞ்சம் சிந்திங்க. ஒரு ஃபாரினர் ரேஞ்சுக்கு வந்துட்டு யோசிங்க. இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு அவ வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, இவ வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, இவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், இவன் செருப்பு போட்டானா இல்லையா, இவன் முடி வெட்டினானா இல்லையா, மூக்கு முடிய நறுக்குனானா இல்லையா, இதுதான் உங்களுக்கு வேலையா சோசியல் மீடியாவில்? ஒரு சாதாரண ஒரு பையன், அது ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவன் பைக் வாங்குறது அவ்வளோ பெரிய தப்பா? நாட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க. மண் அள்ளப்படுது, நீர் உறிஞ்சப்படுது, மழை குடையப்படுது, கிட்னி திருடப்படுது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் பற்றி பேசுறதை விட்டுட்டு தம்மா துண்டு பையன் அவன் சம்பாதிச்சு தம்மா துண்டு பைக் வாங்கிட்டான். அந்த பைக்கெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய அளவில் நாங்களா வீடியோ போடுற அளவுக்கு சோஷியல் மீடியாவில் அவனை வச்சு செய்கிறீங்களே, வச்சு செய்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் உங்கள் வீட்டு காசையோ என் வீட்டு காசையோ திருடிட்டு போகல, நம்ம வீட்டு வரி பணத்தில் ஒன்றும் அவன் பைக் வாங்கலை. அப்படி வாங்கியிருந்தா உட்கார்ந்து பேசலாம், வாங்கலல்ல. அதுதான் டீசென்சி. நான் சொல்றது கொஞ்சம் ஹாஷா இருக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிந்தனையில கொஞ்சம் இருக்கு இல்லையா, சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் யூஸ்